ஹாய், வெல்கம் டு நாட்டு கலாட்டா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா குனஃபா ஸ்டிக்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த குனஃபா ஸ்டிக்ஸ் நல்ல கிறிஸ்பாகவும் க்ரன்ச்சியாகவும் இருந்துச்சு. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. வாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம். குனஃபா ஸ்டிக்ஸ் செய்ய இந்த மோல்டு தான் தேவைப்படும். பாருங்கள், இந்த ஸ்டிக் டைப்பில் இருக்கிற இந்த மோல்டு எடுத்துக்கிறோங்க. சாக்லேட் காம்பவுண்ட் 200 grams, ஒயிட் சாக்லேட் காம்பவுண்ட் 50 grams, வறுத்த சேமியா 1/4 கப், வெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், பிஸ்தா பருப்பு 1/4 கப், உருக்கின வெள்ளை சாக்லேட் 2 டேபிள்ஸ்பூன், பிஸ்தா எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஒயிட் சாக்லேட்டை வச்சு க்ரீன் கலர், எல்லோ கலர் இப்படி 2 பைப்பிங் பேக் செஞ்சுக்கிறோங்க. அது எப்படி செய்கிறதுங்கிறத நீங்கள் குனஃபா சாக்லேட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் கலரை ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக எல்லோ கலரை எல்லா இதுலேயும் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறலாம். அடுத்து சாக்லேட் மெல்ட் பண்ண போகிறோம். இது டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் குனஃபா சாக்லேட் வீடியோவில் பார்க்கலாம். மெல்ட் பண்ண சாக்லேட்டை இப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரிப்லேயும் நம்ம ஊற்றிக்கிடலாம். எல்லா சைட்ஸுக்கும் பரவுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா தட்டி தட்டி விட்டு அடுத்ததாக அப்படியே மோல்டை திருப்பி போட்டு நல்லா டேப் பண்ணிக்கிறங்க. எக்ஸஸாக இருக்கிற சாக்லேட்லாம் வெளியே வர்றதுக்கு. அடுத்ததாக ஒரு ஸ்க்ராப்பரை வச்சு ஓரங்களை ஃபுல்லாக நம்ம தொடச்சிக்கிறலாம். பாருங்கள், நாலாப்புறமும் நல்லா பரவிடுச்சு. இப்போ இதை ஃப்ரீசரில் 15 நிமிஷம் வச்சுக்கிறலாம். இப்போது ஃபில்லிங் செய்ய போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் பிஸ்தாவை போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கிறங்க. இப்படி அரைச்ச இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சாக்லேட்டை சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக பிஸ்தா சொட்டு 2-3 சேர்த்துக்கிறங்க. இப்போ இதையும் நல்லா மிக்சியில் போட்டு 2 சுற்று அரைச்சி எடுத்துக்கிறங்க. அடுத்து நம்ம சேமியாவை வறுக்க போகிறோம். அதுக்கு பேனில் வெண்ணெய் சேர்த்துக்கிறங்க. அடுத்ததாக சேமியா சேர்த்து நல்லா கலர் மாறுற வரை நல்லா இதை வறுத்துக்கிறங்க. இப்போ அரைச்ச இந்த பிஸ்தா விழுதோட இந்த வறுத்த சேமியாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 15 நிமிஷம் வச்ச ஃப்ரீசரில் வச்ச மோல்டை எடுத்து இப்போ இதில் இந்த ஃபில்லிங்கை நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரிப்புக்குள்ளேயும் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லா இதுலேயும் நம்ம ஃபில்லிங் வச்சிட்டோம். அடுத்ததாக மில்க் சாக்லேட்டை உருக்கி அதை நம்ம மூடுறோம். பாருங்கள், இப்போது மோல்டை நல்லா டேப் பண்ணிக்கிறங்க. ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு ஸ்க்ராப்பரை வச்சு ஓரங்களையெல்லாம் நல்லா தொடச்சிக்கிறங்க. இதை ஃப்ரீசரில் 2 மணி நேரம் செட் ஆக விடுங்க.
2 மணி நேரம் கழித்து அழகாக செட் ஆயிடுச்சு பாருங்கள். அழகான குனஃபா ஸ்டிக்ஸு ரெடி. இப்போ பாருங்கள், இதை நான் உடச்சி காட்டுறேன். பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குண்டு. சூப்பரான ஃபில்லிங்கோட அழகாக இருக்குது பாருங்கள். இது சாப்பிடவும் நல்லா எம்மியாகவும் நல்லா க்ரன்ச்சியாகவும் அழகாக இருந்துச்சு. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வித்தியாசமான நிறைய ரெசிபிகள் தெரியணுண்டா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த சூப்பரான குனஃபா ஸ்டிக்ஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.